பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சகரியா 6 அதிகாரம் 13 வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார், அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களிடத்தில் வருகிறார். நானே உங்களுடைய ஆலயத்தை கட்டுவேன், நானே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுவேன், நானே இந்த தேசத்தின் காரியங்களை கட்டி எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தில் ரொம்ப அழகான வார்த்தைகள் எல்லாம் உண்டு. அந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது தேவன் நிறைய காரியங்கள் ரகசியங்களை வைத்திருக்கிறார். பாருங்களேன், ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வரேன், நான் வந்து உங்களுடைய காரியங்களை செய்கிறேன். இதுக்கு மேல் வசனத்தை பார்த்தோம் என்றால், அவருடைய நாமம் கிளை எனப்படும், அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். இது எப்படி சொல்லப்படுதுன்னா, நிறைய பேரை கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். நம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமா, ராஜாக்கள் மூலமா நிறைய காரியங்களை ஆண்டவர் உருவாக்கி கட்டி இருக்கிறார். ஆனா எல்லா காரியத்தையும் நம்ம திரும்பி பார்க்கும்போது எல்லோருமே அந்த மகிமையை இழந்தவர்களாக பின்மாற்றமாயும் விக்கிரக ஆராதனையிலும் மற்ற காரியங்களிலும் தேவனை விட்டு விலகி ஓடினதை பார்க்கிறோம். அதனால நிறைய காரியங்கள் வந்து அடிமைகளாய் அவர்கள் மாறினார்கள். இப்பேற்பட்ட இஸ்ரவேல் வாழ்க்கையிலுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட காரியங்கள்லாம் அங்க காணப்படுகிறது. அதனாலதான் ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகிறார், நான் தீர்க்கதரிசிகளை அனுப்பினேன், நான் ராஜாக்களை அனுப்பினேன், என்னுடைய தாசர்களை அனுப்பினேன். ஆனா நீங்கள் எல்லா இடங்களிலும் இடறி விழுந்தவர்களாக, அது எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்தவர்களாக காணப்படுகிறீர்கள். ஆனா இப்பொழுதோ நானே வருகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை கொண்டு ஒரு கிளை எழும்புகிறது. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லப்படுகிறது. சகரியா மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார், இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக முளைத்தெழும்பி ஆண்டவர் தாமே ஆலயத்தை கட்டுவார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தாமே ஆலயத்தை கட்டுவார் என்று வேதம் சொல்கிறது. ஏன்னா நம்ம தொடர்ந்து வசனம் வாசிச்சோம் என்றால் அதுல வசனம் சொல்லுகிறது, தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராகவும் இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. மேல் நம்ம வசனத்தை வாசிச்சோம், அவரே வந்து தம்முடைய ஆளுகையை செய்வார், அவரே வந்து எல்லா காரியத்தையும் நிறைவேற்றுவார் என்று. இப்போது சொல்லுகிறார், நான் ஆசாரியராகவும் வருகிறேன், நான் ராஜாவாகவும் வருவேன், நான் ஆசாரியனாகவும் வந்து உங்களுடைய காரியத்தை நான் விசாரிப்பேன், நான் ஆலயத்தை கட்டுவேன், நான் எழும்பி நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நான் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராகவும் இருப்பார், இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். ஆமென். ராஜாவாகவும் ஆசாரியராகவும் இருந்து உங்களை நான் வழி நடத்தி உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட காரியங்களை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். ஸோ இந்த நாட்கள் இதெல்லாம் ஏன் நடக்க போதுனா, அநேகருக்கு நினைவூட்டுதலாக இந்த வசனத்தை கர்த்தர் பிரசங்கிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. மேற்கொண்டு எல்லா வசனத்தை நீங்க வீட்டில் வாசிச்சு பாருங்க. அந்த வேத வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. இதெல்லாம் ஏன் நடக்கிறது, ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை இன்னைக்கு பேசுறாருன்னா, எல்லா காரியத்தையும் உங்களுக்கு நினைவூட்ட நான் காத்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ முன்ன ஆண்டவர் நடத்தி இருக்கிறார், இப்பொழுதும் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார், இனிமேலும் அவர் தான் நடத்த போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ தேவனாகிய கர்த்தர் நமக்காக ஆலயத்தை கட்டுகிறவராக, நமக்காக 1000 வருஷ அரசாட்சி நமக்காக உருவாக்குகிறவராக, நமக்காக தேவன் பரலோகத்தில் மகிமையான ஆலயத்தை கட்டி எழுப்பும்படியாக இரட்சகராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டது உண்மை. ஆமென். நமக்காக வரப்போகிற காரியங்கள் இவ்வளோ நேர்த்தியாய் நடத்துகிறார் என்றால், இந்த காலகட்டங்களில் நாம் வாழ்கிற இந்த நாட்களில் நமக்காக தேவன் எழுந்தருளுவார், நமக்காக ஒரு ஆலயத்தை கட்டுவார், நமக்காக ஒரு ராஜ்யத்தை கட்டுவார், நமக்காக நன்மையானவைகளை கட்டி எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே, வயதாகிறது, காலம் கடந்து போகிறது, சூழ்நிலைகள் மாறுதலா இருக்கிறது, எங்க வீட்டில் இது எப்போ கட்டி எழுப்ப போறீங்க, இந்த வாழ்க்கையை எப்போ ஆண்டவரை கட்டி எழுப்ப போறீங்க, இந்த வீட்டை எப்படி கட்டி எழுப்ப போறீங்க, இந்த ஊழியத்தை எப்படி கட்டி எழுப்ப போறீங்க, ஆண்டவரே நாங்கள் ஆசிரமத்தை எப்படி எழுப்பி கட்ட போகிறோம் என்று பல காரியங்களை குறித்து நம்ம யோசித்து கொண்டிருக்கிறோம். ஆனா தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்திருக்கிறாரு, நானே கிளையாய் வந்து, நானே முளைத்தெழுந்து, நானே ஆலயத்தை கட்டுவேன், நானே மகிமையாய் நான் உங்களிடத்துல வெளிப்படுவேன். ஸோ இந்த நாட்களில் நான் வீட்டிலிருந்து ஆளுகை செய்வேன். ஸோ இந்த தேவன் இந்த கொடுத்த வாக்குத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமென். நமக்கென்று கொடுக்கப்பட்டது இந்த பிரசங்கத்தை எந்தெந்த வீடுகளில், எந்தெந்த இடங்களில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு எல்லோருக்கும் ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு. தேவனாகிய கர்த்தரே உங்கள் வீட்டை கட்டுவார், தேவனாகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே உங்களுக்காக எழுந்து வந்து உங்களுடைய ஆலயத்தை கட்டுவார், உங்களுடைய ஊழியத்தை கட்டுவார், உங்களுடைய வாழ்க்கையை கட்டுவார். கர்த்தர் எழுந்து கட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதற்காகவே இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார், அதற்காகவே நமக்காக எல்லா காரியத்தையும் தியாகம் செய்தார், நமக்காக அவர் கடந்து போயிருக்கிறார். கடந்து போனவர் மறுபடியும் வந்து அழைக்கும் பொழுது நாம் எல்லோரும் ஆயத்தத்தோடு காத்திருக்க வேண்டும், காத்திருப்போம் என்றால் அந்த மகிமை
மகிமையான ஆலயத்திலையும் நாம் போய் சேருவோம். ஆமேன். இங்கே கட்டப்படுகிற ஆலயமாகட்டும், மேலே கட்டப்படுகிற ஆலயமாகட்டும், நீங்கள் தேவனை பற்றி கொண்டிருப்பீர்கள் என்றால் அவர் வந்து உங்களுக்கு சமாதானத்தோடு எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். அவர் வந்து உங்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்து நேர்த்தியாய் நடத்துவார். ஆமேன். ஸோ இந்த நாட்களில் கொடுத்த வாக்கு தத்தத்தை நீங்கள் கையில் பிடித்து கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி நீங்கள் கடந்து போங்க. இந்த நாட்களின் காட்டிலும் மகிமையான நாட்களையும் நாம் காணப்போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். ஆமேன். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிள்ளைகள் பயத்தோடு ஆண்டவரே வேற எதையாவது குறித்து குழப்பத்தில் இருந்தா எல்லா குழப்பத்தின் ஆவிகளையும் இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிற ராஜா. இவங்களை பின்தொடர்கிற எல்லா ஆவிகளையும் நிர்மூலமாக்குகிறேன். எல்லா பயத்தையும் எடுத்து போடுகிறேன். கர்த்தாவே, இந்த வேளையில இந்த பிள்ளைகளை நீர் ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாக்கிற கிருபைக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. எல்லா வியாதி விக்கிரங்கள் பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரே நீர் விலக்கி காத்தருளுங்க. இந்த நாட்கள் உம்முடைய தெய்வீக கரம் இவளோடு கூட இருப்பதாக. யாரெல்லாம் இந்த வேளையில ஜுரத்தோடு இந்த பிரசங்கத்தையும் ஆண்டவரே ஜபத்தையும் கேட்கிறார்களோ பூரண சுகம் இப்போது சரீரத்தை நிரப்பட்டும். எல்லா பயத்தின் ஆவிகளை இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். கர்த்தருடைய பிரசன்னம் கொடுக்கட்டும். இயேசு நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வதித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.